வணக்கம் நண்பர்களே, நான் மஷ்ரூம் பண்ணை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், மஷ்ரூம் பண்ணையில் வரக்கூடிய லார்வா கண்டமினேஷன். இந்த ஒரு பிரச்சனையால தான் பார்த்திங்கன்னா பல புதிய ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்த ஈல்டையும் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த லார்வா எப்படி வருது, ஏன் வருது, எப்படி கட்டுப்படுத்தலாம், இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதனாலேயே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃபார்மை டோட்டலாகவே ஈல்டு எடுக்க முடியாமல் வேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரிவர புரிஞ்சுக்கிட்டாலே, நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த லார்வா ஏன் வருது, எப்படி வருது, இது மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதெல்லாம் சரிவர புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஃபார்மை நல்ல முறையில் கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மணி மேக்கிங் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, புதிய ஃபார்மருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும், ஆல்ரெடி மஷ்ரூம் ஃபார்மர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்காகவும், இன்னும் நிறைய மஷ்ரூம் ஃபார்மை இன்னும் உருவாக்கணும், நிறைய மஷ்ரூம் ஃபார்மர்ஸை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, டீட்டெயில் வாய்ஸும் கொடுத்துருக்கேன், லார்வா பற்றின டீட்டெயில் வாய்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லார்வான்னா என்ன? சின்ன மாதிரியான பூச்சிகளை தான் நம்ம லார்வான்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃபார்மில் வெளியிருந்து வரக்கூடிய தான் நம்ம பெட்டில் உள்ளே உட்காரும் போது பார்த்திங்கன்னா முட்டை வச்சு அதிலிருந்து ஒரு புழுவாக உருவாகும். ஓகே, இந்த புழு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை நிற கலரில் நமக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா உள்ள பெட்டுள்ள உங்களுக்கு அங்கங்கே மூவ் ஆகுறது நம்ம டே டைமில் லைட்டு வச்சு டார்ச் அடித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். உங்களுக்கு பேக் உள்ளார புழு நகர்ந்து போகிறது நல்லா பார்க்க முடியும். டே டைமில் மொபைல் டார்ச் வச்சு அடித்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு வாட்ச் பண்ண முடியும். சம்டைம் பார்த்திங்கன்னா பெட்டில் பேட் ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ரேர் கண்டிஷன் ஸ்மெல் வருது. பெட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே பேட்சாக சரியான முறையில் பரவாமல் இருக்கும். எல்லோ ஆர் ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டு லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகிறது தெரிய வரும். இது மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம சரிவர வாட்ச் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த பெட்டுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். இதுதான் நீங்கள் பார்த்திங்கன்னா லார்வா இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முறை. இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போதே லார்வா உள்ளே இருக்குது, பரவிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன் வருது இந்த லார்வா? இந்த லார்வா வர்றதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா முக்கியமே பண்ணையை நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலே உங்களுக்கு இது வராது. பண்ணை சரியான முறையில் சுத்தப்படுத்தாதனால தான் உங்களுக்கு இந்த லார்வா உள்ளே வருது. ரெண்டாவது, தரையில் அதிகமான ஈரம் இருந்தாலும் பண்ணையை சுற்றி பார்த்திங்கன்னா அன்வான்ட் திங்ஸோ ஈரமாக எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தாலும் கொசு உற்பத்தியாக உங்களுக்கு ஈஸியாக உள்ளே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ரெண்டாவது, வெளியே இருக்க கொசுலாம் எப்படி உங்களுக்கு உள்ளே வரும்னா, பண்ணையை ப்ராப்பரான முறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா க்ரீன் நெட்டு போட்டு விண்டோஸு வென்டிலேஷன் ஏரியாலாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஈஸியாக உள்ளே வந்துடும். ஓவரான ஹியூமிடிட்டி லார்வா பார்த்திங்கன்னா அது வளர்கிறதுக்கான ஒரு டெம்பரேச்சர் ப்ராப்பராக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துற மாதிரி ஆயிரும். ஸோ ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வாட்ச் பண்ணியே ஆகணும். ஹியூமிடிட்டி ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது, இது மட்டும்தான் காரணம் கேட்டிங்கன்னா இல்லை. ஓல்டு பெட்டு ஒரு பேட்ச் முடியுது, ஒரு கார்ப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது ஈல்டு முடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ட்டு ஓவராலாக நமக்கு அது ஈல்டு எடுத்தாச்சு அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடும். டே 2 வைஸ் ஒன்ஸ் நீங்கள் பெட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 days ஆர் 2 month நீங்கள் வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடணும். டெய்லி கம்பல்சரி நீங்கள் எல்லா பெட்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும், ப்ராப்பரான முறையில் வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் எடுக்காமல் அந்த ஓல்டு பெட்டை நீங்கள் அங்கேயே வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லார்வா வளர்கிறதுக்கும் இந்த கொசு உள்ளே உட்காரதுக்கான சோர்ஸஸ்ஸு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட தவறுதனால மட்டும்தான் அந்த லார்வா உருவாமே தவிர தானாக உருவாகாது உங்களுக்கு. இது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. அடுத்தது, ஸ்டெரிலைசேஷனை ப்ராப்பராக நம்ம பண்ணாமல் வைக்கோலை நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி பழைய வைக்கோல், அதாவது பார்த்திங்கன்னா வைக்கோலை தேர்வு பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். சரிவர நம்ம வைக்கோலை தேர்வு பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சரியான முறையில் வைக்கோல் நீங்கள் தேர்வு பண்ணணும். பச்சை அடிச்சிருக்கும், கருப்பு அடிச்சிருக்கும், சரியாக காஞ்சிருக்காது. இது மாதிரியான வைக்கோல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப நாள்பட்ட வைக்கோல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண முடியும். ப்ராப்பரான ஸ்டெரிலைசேஷன் நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் பெட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஈரப்பதம் ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு உள்ளே வரும். இது எல்லாத்தையோட ஒரு முக்கியமான காரணம் லார்வா வர்றதுக்கு சுற்றுச்சூழ்நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டெரிலைசேஷன் மெத்தேடில் ஏதாவது இன்கேஸ்
நம்ம வந்துட்டு ப்ராப்பராக பண்ணாமல் பெட்டை அமைச்சாலும் நமக்கு இது உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து பூஞ்சையை வளர்க்கறதே பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பான் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம பிரித்து பார்க்காம, அதில் ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கான்றதை பார்க்காம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒஸ்ட்டு கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஈரப்பதத்தை ப்ராப்பராக நம்ம வைக்கோலில் மெயின்டைன் பண்ணணும். அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, நல்ல ஸ்பானை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாலும், இந்த ஸ்பானில் உள்ள அந்த சோளம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரத்தினால உங்களுக்கு ஊறி அதிலிருந்து உங்களுக்கு புழு உற்பத்தியாகி ஈஸியாக உங்களுக்கு பெட்டு ஃபுல்லாக பரவும். உங்களுக்கு லார்வா வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைப்பீங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், அப்படி இருந்து எப்படி லார்வா உள்ளே வந்ததுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஆனால் ப்ராப்பரான ஈரப்பதத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ அதனால கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். புதுசாக வரக்கூடிய ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டு தானே 2 பெட்டு தானே அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி விடும்போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த பெட்டுக்கு ஈஸியாக உங்களுக்கு பரவிடும். ஓகே, இன்கேஸ் இந்த லார்வா வந்துருச்சு அப்படின்னா எப்படி கட்டுப்படுத்தணும்? ஏன்னா வந்துருச்சுன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெட்டு இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு சில இடத்துல தான் இருக்குது அப்படின்னா க்ரோவிங் ரூம்லேயே ஒரு கார்னரில் செப்பரேட்டாக பிரிச்சுருங்க. டெய்லியும் ஃப்ளோர் கிளீனிங்கை கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். ஹெல்த்தியான பேகு, புதுசாக ஒரு பேக் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கண்டாமினேஷன் ஆனதோ இல்லை லார்வா பிரச்சனைனால உள்ள பேக் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஓர்சல் பண்ணிவிட்டு நியூ பேக்கை செப்பரேட்டாக மாட்டுங்க. ஹெல்த்தியான பேக்கை செப்பரேட்டாக மாட்டுங்க. வேஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டு ஏதாவது தேவையில்லாத அன்வான்டட் திங்ஸ் ஏதாவது உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி பட்டு உங்களுக்கு அதுலேருந்து கொசு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தரையை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஃபார்ம் பக்கத்தில் ஸ்டோரேஜ் ஆன அன்வான்டடு வாட்டர்ஸு இது மாதிரி அவுட் சைடில் ஏதாவது இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துங்க. அடுத்தது ஒரு 10 days ஒன்ஸாவது ஃபார்மை சுற்றியும் ப்ளீச்சிங் பவுட்ரு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த கொசுவும் உள்ளே வராமல் கொண்டு வர முடியும். அடுத்தது ஸ்டெரிலைசேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டாமினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். கண்டாமினேஷன் வராமல் கொண்டு போக முடியும். நல்ல ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷன், ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி ப்ராப்பராக இருக்கணும். அதிகப்படியான ஹியூமிடிட்டி, ஹீட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த லார்வா உள்ளே வந்துடும். உங்களுக்கு அது அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக பரவ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கையும் தினமும் நீங்கள் செக் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பண்ணாமல் விட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஏர்லி டிடெக்ஷன் டோட்டல் கார்ப்பையும் உங்களுக்கு சேஃபாக கொண்டு போக உதவும். மஷ்ரூம் ஃபார்மருக்கு முக்கியமான ஒரு மெசேஜு. மஷ்ரூம் ஃபார்மிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஒழுக்கத்தையும் சுத்தத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். இன்வெஸ்ட்மெண்ட்டை விட க்ளீன்லினஸ் ரொம்ப முக்கியம். சின்ன தவறு கூட பெரிய லாஸாக வந்து முடியும் உங்களுக்கு. ஆனால் சரியான முறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம்ன்றது நல்ல இன்கம்மை தரும், ஆரோக்கியமான உணவை தரும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கும். இந்த வீடியோ பார்க்குற புதிய ஃபார்மருக்கு ஒரு மெசேஜு. கண்டாமினேஷனை பார்த்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மரும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் மூலமாக தான் கற்றுக்க முடியும். கவனமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, டெய்லி க்ளீனிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து லேர்ன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஃபார்மை நல்ல க்ரோவிங்காக கொண்டு போக முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற ஃபார்மருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.